ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மல்லி பொங்கல் தான். நிறைய பேர் வெண்பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, மிளகு பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, நெய் பொங்கல், சக்கரை பொங்கல் அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இந்த மல்லி பொங்கலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெண்பொங்கல் கூட ஒரு கட்டத்தில் திகட்டிரும், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மல்லி பொங்கல் திகட்டவே திகட்டாது. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மல்லி பொங்கல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சரிசியில் நிறைய தூசி இருக்கும். இப்போ அலசி தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்காமல் ஏதாவது பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் குக்கரில் வைக்க போகிறதுனால நான் ஊற வைக்கல, அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரவை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 5.5 இல்லைனா 6 கப் அளவுக்கு வரும். ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது 4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மொத்தமாக ஒரு 5லேருந்து 6 கப்புக்குள்ளே வரும். அந்தளவு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். நான் இங்கே 6 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 6 வச்சுருக்கேன். நார்மலாக 4லேருந்து 5 வைப்பாங்க. நான் 6 வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப பொங்கலை விட நல்லா குழஞ்சி நல்லா கொல கொலன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8லேருந்து 10 வச்சுக்கலாம். சில பேர் நிறையா விசில் வைப்பாங்க, 8க்கு மேலேயே கூட வைப்பாங்க. அது ரொம்ப குழஞ்சிரும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் 6 வச்சுருக்கேன். அது எனக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் குலைவு இல்லாமல் ரொம்பவும் பருக்கையாக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 6 விசில் வந்துருச்சு. இதை தனியாக வச்சிடலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் பாதி நெய் பாதி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா நெய் முழுக்க முழுக்க நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப திகட்டும், மயக்க வர மாதிரி இருக்கும். பெரியவங்களாம் சாப்பிட முடியாது, சின்ன பசங்க வேணால் சாப்பிட்லாம். ஸோ எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் மயக்கம் வராமல் ரொம்ப தூக்கம் வராத மாதிரி இருக்கும். நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யில் செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம், அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகை நீங்கள் தட்டிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலில் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொல கொலன்னு அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பருக்கையாகவும் இல்லை, ரொம்பவும் குலைவாக இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணால் 6 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொங்கல் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா டைம் ஆக ஆக நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ என்னடா தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அழகாக ரெடி ஆயிடுச்சு.
இந்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து நீங்கள் கொஸ்து வச்சு சாப்பிட்லாம், இல்லை வந்து தேங்காய் சட்னி, வடை எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த மல்லி பொங்கலுக்கு. நீங்கள் வெறுமனே வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதுவே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வெண்பொங்கல் கூட டைம் ஆக ஆக வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது, நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. ஆனால் நீங்கள் வந்து மல்லி பொங்கல் செஞ்சு பாருங்கள். சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலுமே வந்து இதே மாதிரியே இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கொஸ்து ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து நான் தனியாக ரெசிபி வந்து அப்லோடும் பண்ணுறேன், ஷார்ட்ஸும் வந்து போடுவேன். போட்டுட்டு அந்த லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த நவராத்திரிக்கு நீங்கள் வெண்பொங்கல் செய்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மல்லி பொங்கல் மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.